பாசிசம் அது தலை தூக்கினால் விஜயை கட்சி நடத்த முடியாது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து 72ஆம் ஆண்டு அந்த பிறந்த நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம். அவர் நோய் நொடியின்றி சிறப்பாக வாழ்வாங்க வாழ்ந்து இன்றைக்கு தொடங்கியிருக்கிற அந்த போராட்டத்தை, ஜனநாயகத்திற்கான போராட்டத்தை, சர்வாதிகாரத்திற்கு எதிரான போராட்டத்தை, பாசிச கொள்கைக்கு எதிரான அந்த போராட்டத்தில் அவர் தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த போராட்டம் மகத்தான வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். விஜய் அவர்கள் பாசிசம் பாயசம் சொன்னதுக்கு நீங்க கண்டனம் தெரிவிச்சிருந்தீங்க. விஜய் அவர்களுக்கு அரசியல் பற்றின புரிதல் இன்னும் வேணும் நீங்க நினைக்கிறீங்களா? நிறையா படித்தவர் தெரிந்து கொள்ளணும், அதற்கான ஒரு முயற்சிகள் வேணும். பாசிசம் என்பது ஒரு மிகப்பெரிய பேராபத்திற்குரியது. 2வது உலகப் போரில் பாசிசம் 2 கோடி மக்களை பழிவாங்கியது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டாம். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அரசியல் கட்சிகள் தொடங்குவதும் ஆட்சிக்கு வருவோம்னா அது அவருடைய உரிமை, அதை நான் மறுக்கலை. அதே நேரத்தில் பாசிசத்தை குறைத்து மதிப்பிடுவது, அவர் பாயாசத்தோடு ஒப்பிடுவது என்பது சரியானதல்ல, ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்தும். அந்த அர்த்தத்தில் தான் அதை நேற்று நான் அதுக்கு விளக்கம் சொன்னேன். பாசிசம் அது தலை தூக்கினால் விஜயை கட்சி நடத்த முடியாது. நாட்டில் எந்த கட்சியுமே இருக்காது, அந்த கட்சி மட்டும்தான் இருக்குது. அதை தான் அவங்க நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே கட்சி ஒரே ஆட்சி, அதுதான் பாசிசம் என்று சொல்லுகிறோம். அந்த பாசிசம் கூடாது. அவர் புரிந்து. அமித்ஷா அவர்கள் தொகுதிகள்லாம் குறைக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஜக வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் இதுவரைக்கும் எதுவும் உண்மையாக வந்ததில்லை. அவர் பொய் சொல்கிறாரு, தெளிவுபட சொல்லணும். மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் தொகுதி ஒதுக்க போகிறாங்களா, அல்லது புதிதாக எண்ணிக்கைகளை அதிகரித்து அதன் அடிப்படையில் தொகுதி ஒதுக்க போகிறாங்களா, அல்லது 71ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படுமா என்பதை அமித்ஷா தெளிவாக சொல்ல வேண்டும். இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் அவங்க பெரும்பான்மை பெற முடியல. ஸோ அதனால் தென் மாவட்டங்களில் அவங்களால பெருசாக வர முடியல. இப்போ தென் மாவட்டங்களில் தொகுதிகளை குறைச்சிட்டு அந்த மாவட்டங்களில் தொகுதிகளை அதிகப்படுத்தி பெரும்பான்மை பெறலாம்ங்கிற நோக்கினால் தான் அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்களா? அவங்களுடைய நோக்கம், ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம், தாங்கள் மட்டுமே கட்சி நடத்த வேண்டும், தாங்கள் மட்டுமே தொடர்ந்து ஆட்சி இருக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கை தான் ஒவ்வொன்றாக அவர்கள் மேற்கொள்கிறார். அதான் ஒரே நாடு ஒரே தேர்தல். இப்போ தேர்தல் கமிஷன் என்பது அதனுடைய சுதந்திரத்தை, அரசியலமைப்பு சட்டப்படி உருவாக்கப்பட்ட அமைப்பு அது தனது சுதந்திரத்தை இழந்து விட்டது. இப்போ பாஜக கட்டுப்பாட்டிற்குள் அது சென்று விட்டுறது. அடுத்ததாக அவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை அமுல்படுத்துவாங்க. அப்புறம் ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே கட்சி, அதை நோக்கி போகிறாங்க. அதுக்கு தான் இந்த தேர்தல் முறையில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரால் அவர்களுக்கு எங்கே வாய்ப்பு இருக்கோ என்று அவர்கள் கருதுகிறார்களோ அந்த இடங்களில் அதிகரிப்பது. இங்கே தமிழ்நாட்டில் வாய்ப்பே வராதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியுங்க, 0 தான் அவங்க. அதனால் இங்கே குறைப்பது. இதன் அடிப்படையில் தங்களது ஆட்சியை தொடர்ச்சியாக அவர்களே ஆள வேண்டும். ஆர்எஸ்எஸ்ஸின் கொள்கைகளை அமுல்படுத்த வேண்டும், பாசிச கொள்கைகளை அமுல்படுத்த வேண்டும். அதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அந்த முயற்சி அவ்வளவு எளிதில் வெற்றி பெறாது. மக்களாட்சியின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. மாமன்னர் ஆட்சி நடத்தி கொண்ட மோடி பிரதமர் கிடையாது, இந்திய தேசத்தினுடைய மாமன்னர். அந்த மாமன்னருங்கிற மாதிரி தான் அவர் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. அதை தொடர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாங்கள் அதை தகர்ப்போம். இப்போ ஒரு 1.5 மணி நேரமாக நிற்கிறோம் மேடம். கழக தலைவருக்காக, தமிழ்நாட்டுக்கு உழைக்கக்கூடிய தலைவருக்காக எவ்வளோ நேரம் நின்னாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. தமிழ்நாட்டிற்காகவும், தமிழ் இனத்திற்காகவும், தமிழர்கள் உரிமைக்காகவும் போராடக்கூடிய ஒரே தலைவர் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர்கிட்ட நாங்கள் எவ்வளோ நேரம் நின்னாலும் நின்று ஆட்சி வாங்கணும்னு வந்திருக்கோம். விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். மாவட்ட செயலாளர் அண்ணன் கௌதமி சிகாமணி பொன்முடி அண்ணனுடைய தலைமையில் வந்திருக்கோம். நன்றி, வணக்கம். மேடம், இப்போ தான் போகிறோம். ஏகப்பட்ட கூட்டம். எவ்வளோ நெரிசலாக இருந்தாலும் நாங்கள் தலைவரை பார்க்காத நாங்கள் ஊருக்கு போகிறதில்ல. தலைவர் மேலே நமக்கு மட்டும் இல்லைங்க, கட்சிக்காருக்கு மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கும் சரியான அபிப்பிராயம். அதனால் தலைவரை பார்க்காத நாங்கள் போகிறதில்லன்னு ஒரு முடிவோடு வந்திருக்கோம். தலைவர் மேலும் மேலும் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியுமே, தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்க முடியும்.